தெர்மோடைனமிக்ஸில் இந்த டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. கேன் கோ த்ரூ த புக்ஸ், அந்த கண்டென்ட்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட் அது முன்னாடியே இருக்குல்ல. நீ கேட்ட ப்ராப்ளம் 1 gram of graphite is burnt in a bomb calorimeter in excess of oxygen at 298 Kelvin and 1 atmospheric pressure according to the equation. Carbon as a graphite அது கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் O2, அதாவது O2 அப்படிங்கிறது கேஸு. ஸோ இந்த இடத்துல கம்பஷன், அதாவது எரிக்கிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ என்ன ஆகும்? கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் என்ன ஆகும் அந்த இடத்துல? எஸ். அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது இல்லையா? ரைட். இப்போது இதில் எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னாக்கா அதில் கிவன் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போது 1 gram அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 1 gramன்றது என்னது? அதுதான் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இங்கே காம்பவுண்ட், இங்கே வந்து கிராஃபைட். அப்போ கிராஃபைட்டோட ஃபார்முலா தெரியணும். கிராஃபைட் வந்து கார்பனோட ஒன் ஆஃப் த அலட்ரோபிக் மாடிஃபிகேஷன்ஸ், சரியா? அப்போது அந்த கார்பனை நம்ம என்ன பண்ணுறோம்? பேர்ன் பண்ணுறோம். எங்கே? பாம் கலோரிமீட்டர். இந்த பாம் கலோரிமீட்டர் அப்படின்னா ஃபுல்லி இன்சுலேட்டடாக இருக்கும். இப்போ மேலே உள்ள டயக்ராம் பாரு, இதுதான் பாம் கலோரிமீட்டர். இதில் ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு தட் இஸ் செட்டப் பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்னென்னா இங்கேருந்து இன்சுலேட்டட் வாலாக இருக்கணும். அதுதான் இங்கே என்ன பண்ணுறான்? இந்த ஃபோம்டு ஸ்டைரின் கப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இது புரியுதா? ஓகேயா? அடுத்தது உள்ளே வந்து ரியாக்ஷன் மிக்சர். இந்த இடத்துல ரியாக்ஷன் மிக்சர் அப்படிங்கிறப்போ நாம் வந்து எரிய வைக்கணும். ஏன்னா அதுக்குன்னு சொஃபிஸ்டிகேட்டட் இது வெசல் இருக்குது. இப்போ பாம் கலோரிமீட்டர்னாக்கா இதுதான் பாம் கலோரிமீட்டர். இது வந்து ஒரு சிம்பிள் டிவைஸ். இங்கே இந்த டயக்ராமில் சிம்பிள் டிவைஸாக கொடுத்துருக்கான் இல்லையா? அதாவது ஒரு இன்சுலேட்டட் அட்மாஸ்ஃபியரில் அதனுடைய ரியாக்ஷன் மிக்சரில் எக்ஸோதெர்மிக்காகவும் எண்டோதெர்மிக்காகவும் அந்த ரியாக்ஷன் இருக்கலாம். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா என்ன? ஹீட் இஸ் கிவன் அவுட். எண்டோதெர்மிக்னா என்ன? ஹீட் இஸ் அப்சார்ப். இப்போ ஒரு குளுக்கோஸ் எடுத்து கையில் வச்ச அப்படின்னாக்கா அதில் தண்ணியில் நினச்சோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுது? அது நம்மள்டேருந்து ஹீட்டை உள்வாங்குது. அதனால தான் நமக்கு சில்லுன்னு இருக்கும். புரியுதா? இப்போ சல்ஃபூரிக் ஆசிடை டைல்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஹீட் ஆகும். அப்போ நமக்கு ஹீட்டு வருது, தொட்டால் சுடும். அப்போது அந்த இடத்துல அது எக்ஸோதெர்மிக். த டெம்பரேச்சர் த ஹீட் இஸ் கிவன் அவுட் அப்படின்னு பேர். இதை தான் எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக். அப்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒன்று ஹீட் அப்சார்ப் பண்ணணும், இல்லைன்னா ஹீட்டு வெளியில் விடணும். இந்த ரெண்டும் அவசியம். அதுதான் தெர்மோ கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். தெர்மோ அப்படின்னா ஹீட். ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. ஸோ அப்போது ஒன்று ஹீட்டு அப்சார்ப் பண்ணணும், இல்லைன்னா ஹீட்டை என்ன பண்ணணும்? எவால்வ் பண்ணணும். ஸோ அதை டெம்பரேச்சரில் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் டிவைஸ். ஆனால் இது வந்து வெறுமனே டைல்யூஷன் மாதிரி இருந்ததுன்னா இப்படி பண்ணலாம். பட் நாம் கிராஃபைட்டை என்ன பண்ண போகிறோம்? பேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஹீட்டை எதுவுமே வெளியில் போகக்கூடாது. அப்போ தானே அந்த டெல்டா ஹெச் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதான் ஹீட் சேஞ்ச். டெல்டா ஹெச்னா என்ன? ஹீட் கண்டென்ட் அப்படின்னு பேர். தெர்மோடைனமிக்கில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஹீட் கண்டென்ட்னா என்ன? ஹீட் சேஞ்ச் டேக்கிங் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதுதான் நம்ம என்தால்பின்னு சொல்கிறோம். இன்னொரு டேர்ம் இருக்குது, இன்டர்னல் எனர்ஜின்னு பேர். அப்படின்னா அது ஹீட் சேஞ்ச், அதுவும் ஹீட் சேஞ்ச் தான், டேக்கிங் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹீட் சேஞ்ச் டேக்கிங் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னா என்ன? இன்டர்னல் எனர்ஜி. ஹீட் சேஞ்ச் டேக்கிங் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னா என்தால்பி. இப்போ நம்ம பார்க்குறது என்தால்பி. என்ன காம்பவுண்டை போட்டிருக்கோம்? இங்கே கிராஃபைட்டை போட்டிருக்கோம். என்ன பண்ண போகிறோம்? டைல்யூட் பண்ணுறோமா? இல்லை. என்ன பண்ணுறோம்? பேர்ன் பண்ணுறோம். அப்போ அந்த பேர்ன் பண்ணுறப்போ ஆக்சிஜனை வச்சு பேர்ன் பண்ணுறோம். எதில் வச்சு பண்ணுறோம்? இந்த கலோரிமீட்டர். அதுதான் உங்கள் புக்கில் கலோரிமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாம் கலோரிமீட்டர்ன்றதை நம்ம ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறோம்னா அதை பற்றிய கான்செப்ட் தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த பாம் கலோரிமீட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்? தட் இஸ் உள்ளே வந்து சாம்பிள் இருக்கும். இந்த இதில் தான் சாம்பிள் இருக்கும். இந்த இடத்துல ஃபயரிங் ஆகும். அப்படி ஆகிறப்போ அதுதானே பேர்னிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா? ஸோ அண்டர் ப்ரெஷரில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர்லன்னு வச்சுருப்பாங்க. இதுலேருந்து அதாவது பாம்னா என்ன? வெடிக்கிறது என்ன இல்லையா? அதை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல பக்காவான ஒரு வெசலாக இருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாம் கலோரிமீட்டர். கலோரிமீட்டர் அப்படின்னு என்ன?
கலோரிமீட்டர் அப்படிங்கிறது தட் இஸ் கலோரினா எனர்ஜி, இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜியோட யூனிட் இந்த இடத்துல கலோரியை நம்ம சொல்கிறோம். அதர் மெஷர்மெண்ட் பண்ணுறோம், அதுதான் மெட்ரோனா மெஷரிங் டிவைஸ். அப்போ கலோரிமீட்ரி, அப்போ பாம் கலோரிமீட்ரி. இப்போ இந்த கான்செப்ட் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த என்டையர் செட்டப்பை வந்து ஒரு வாட்டர் பாத்தில் எடுத்து வச்சிடுறோம். சரியா? என்னது, வாட்டர் பாத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த ஹீட் இருக்குல்ல, இது என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் அது இந்த வாட்டர் பாத்தில் வச்சுருக்க தெர்மோமீட்டரில் சென்ஸ் ஆகும். ஏன்னா வாட்டர் கண்டக்ட் பண்ணும்ல ஹீட்டை, புரியுதா? ஸோ அப்போ ஏன்னா அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போது இந்த ஆக்சிஜன் எரிய வைக்கிறோன்னா கீழே ஒரு பக்கம் ஹை டெம்பரேச்சர், மேலே ஒரு பக்கம் லோ டெம்பரேச்சர், அப்படி மாறி மாறி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கரெக்டான ஹீட்டு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாத் வைக்கிறாங்க. இப்போ புரியுதா? ஸோ வாட்டர் பாத் வச்சுட்டு இப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, 100 டிகிரி செல்சியஸ் இல்லையா? 100 டிகிரி வரையிலும் இது தாங்கும். அதுக்கு மேலே போனாக்கா ஆயில் பாத் அப்படின்னு எடுப்பாங்க. புரியுதா? ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டீம் ஆகிடும். நம்ம வந்து 180 டிகிரியில் ஒரு இது ஹீட் ஆகுது அப்படின்னாக்கா அது வாட்டர் பாத்தில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த பாத் அங்கே எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே வாட்டர் பாத் நம்ம எடுத்துருக்கோம். இங்கே என்ன பண்ணால் இந்த டெம்பரேச்சர் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டிரரை ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதுதான் இந்த இடத்துல ஒரு ஸ்டிரர் கொடுத்துருக்கோம். தெரியுதா? ஸ்டிரர் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டிரர் வந்து ரொட்டேட் ஆரம்பிக்கும், கிடுக்கிடுன்னு ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிட்டு மீன்வைல் நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும்ல, அதனால் இந்த பாம் அப்படின்றது இஸ் அ ஸ்டீல் வெசல். பாம்னா என்ன, ஸ்டீல் வெசல். இட் கேன் வித்ஸ்டாண்ட் வெரி ஹை டெம்பரேச்சர் இம்பேக்ட் அண்ட் ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் தாங்கக்கூடியது இல்லையா? ஸோ நம்ம பாட்டு அலுமினியத்தில் வச்சோம்னா டமால்னு பர்ஸ்ட் ஆகிடும் இல்லை, அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா வச்சுருப்பாங்க அது. ஓகேவா? ஸோ அது வந்து இந்த வாட்டர் பாத்துக்கு அந்தேருந்து ஹீட்டை கண்டக்ட் ஆகி அதில் நம்ம தெர்மோமீட்டரில் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஹீட்டை வந்து இன்டைரக்டாக தெர்மோமீட்டரில் எவ்வளோ த்ரூ வாட்டர் பாத்தை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். எப்படி ஃபயர் பண்ணுறோம், இந்த ஃபயரிங் லெட்ஸ் இங்கே இருக்குது, அதை வச்சு ஃபயர் பண்ணுறோம். அது ஒரு எலக்ட்ரோனிக்காகவும் இருக்கலாம். புரியுதா? அடுத்தது இந்த ஆக்சிஜனை உள்ளே அலோவ் பண்ணணும். ஏன்னா அப்போ தானே இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தானே, ஏன்னா கார்பன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு இந்த இடத்துட்ட. அப்போ அந்த கார்பனை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்சிஜன் இன்லெட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த டிசைன் புரிஞ்சுதா? ஓகேவா? ரைட். இப்போது டிசைனை பற்றி பார்த்துட்டோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தால் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் டிவைஸ், அது புரிஞ்சுருக்கணும். ஸோ இந்த கலோரிமீட்டர், இந்த பாம் கலோரிமீட்டரோட பர்பஸ் என்ன, இந்த மாதிரி கார்பன் பேஸ்டான காம்பவுண்ட்ஸ்லாம் சாலிட் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஹீட் பண்ணி அதனுடைய டெல்டா ஹெச் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்? ரைட். இப்போ நம்ம வருவோம் பாயிண்ட்டுக்கு. இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னாக்கா, இங்கே ஒரு ஈக்குவேஷன் முக்கியமாக இங்கே கொடுத்துருப்பான். என்னது, நோட் பண்ணிக்கோ. Q is equal to CV into delta T அப்படின்னு கொடுத்துருப்பான். அது என்ன Qனா குவான்டிட்டி ஆஃப் ஹீட். ஸோ இந்த ரியாக்ஷனில் எவ்வளோ ஹீட் எவால்வ் ஆச்சு அதுதான் Q. இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, டெல்டா T. இனிஷியலாக ஒரு டெம்பரேச்சர், ஃபைனலாக ஒரு டெம்பரேச்சர் இல்லையா? ஸோ T2 - T1 தான் டெல்டா T. அது கெல்வினில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் CV அப்படின்ட்டு, வாட் இஸ் திஸ் CV அப்படின்னா மோலார் ஸ்பெசிஃபிக், எதிகோ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போது கெப்பாசிட்டி அதை பார்ப்போம். கெப்பாசிட்டின்னா என்ன, இப்போ நீ வந்து நான் வந்து பாயாசம் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்க போகிறேன், யார் வேணால் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். உடனே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், வீட்டிலேருந்து அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கேன். அவன் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தா நம்ம என்ன கமிட் பண்ணியிருக்கேன்ல இல்லையா? பிரசாதம்னா என்ன அண்டா இல்லாமல் எடுத்துகிட்டு வருவேன், நியாயமே இருக்காது. ஸோ சில பேர் ஒரு கையில் வாங்கிப்பான், சில பேர் 2 கையை சேர்த்து வாங்கிப்பான், சில பேர் சார் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவான். எங்கள் அம்மாக்கெல்லாம் கொடுக்கணும், எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நல்ல விஷயம் தானே, கொடுக்கட்டும். ஸோ அப்போ அந்த கண்டெய்னருக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வால்யூம் மாறுது இல்லை. ஸோ கெப்பாசிட்டின்னா இந்த இடத்துல என்னது, வால்யூம், எவ்வளோ தாங்குது, எவ்வளோ அகாமடேட் பண்ணுது. அப்போ லிக்விடாக இருக்கிறதுனால அதை வால்யூம் பேசிஸில் கெப்பாசிட்டி அப்படின்றத சொல்கிறோம். இவ்வளோ எம்எல், அவ்வளோ எம்எல், இவ்வளோ லிட்டர், அவ்வளோ லிட்டர்லாம் சொல்கிறோம். ஆனால் இதையே இப்போ லேர்னிங் லெவலில் வச்சுக்கேன்.
நான் ஒரு எல்கேஜி பிள்ளையை கூப்பிட்டு தெர்மோடைனமிக்ஸ் மீன்ஸ் தட் வில் பி அ டேர்ம் கால் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா எழுதிட்டு போயிடும். நிறைய பசங்க அப்படி தான் அந்த லெவலில் தான் இருக்காங்க. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் சேர்றான் இல்லாட்டினா 11th ஸ்டாண்டர்ட் சேர்றான்னா அந்த லெவலில் இருக்கிறதே கிடையாது. அதனால் நம்ம ஃபண்டமெண்டல்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளாட்டி நமக்கு டைம் போயிடுது. ஒரு பக்கம் பரபரன்னு பறக்க வேண்டியதாக இருக்குது. லெட் அஸ் கம் பேக் டு சப்ஜெக்ட். ஸோ அப்போது Q இஸ் ஈக்குவல் டு இந்த சிவி பற்றி சொன்னேன், அதாவது ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ புரியுதா? ஸோ எவ்வளோ தாங்குவ, நீ எவ்வளோ கொடுத்தா தாங்குவ, இல்லாட்டினா மண்டை வெடிச்சு செதறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? புரியுதா? அப்போது உன் மண்டைக்கு என்ன தாங்குமோ, உன்னுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதை அந்த விஷயத்துக்குள்ளே தான் நான் சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ஹீட்டை எவ்வளோ தாங்குதோ, இப்போ புரியுதா? ஒவ்வொரு பொருளும் ஹீட்டை இவ்வளோ தான் தாங்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா பஸ்பமாயிடும். பஸ்பமாயிடுனா என்ன? அப்படியே எரிஞ்சு அடுத்த லெவலுக்கு வந்துடும். இப்போ சாலிட்லாம் லிக்விட்னா கேஸு, சில இது சாலிட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கேஸு, அதுதான் சப்ளிமேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர், அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அது நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? ரைட். ஸோ அப்போது இந்த ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ மெட்டீரியலிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி, அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணணுன்னாக்கா நான் அப்படியே சொல்கிறேன், நல்ல மனசில் உள்வாங்கிக்க. ஹீட் கெப்பாசிட்டி இஸ் தி quantity of heat required to raise the temperature by 1 degree centigrade இல்லைன்னா 1 Kelvin. இது புரியுதா? அப்போது எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுது இதை வச்சே சொல்லலாம், இந்த ஈக்குவேஷனை வச்சே சொல்லலாம். Q is equal to CV into delta Tன்னு போட்டோன்னா அதான ஃபார்முலா. Qன்னா என்ன? குவான்டிட்டி ஆஃப் ஹீட். ஒன்று அப்சர்வ் பண்ணணும், இல்லைனாக்கா ரிலீஸ் பண்ணணும், இல்லையா? ஸோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னாக்கா இட் இஸ் த லாஸ் டு த சிஸ்டம். அப்போ மைனஸில் வந்துடும். குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இஸ் அப்சார்ப்டு பை த சிஸ்டம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல சிஸ்டம்ன்றது என்ன? த கார்பன், இந்த கிராஃபைட், இல்லையா? அது அப்சார்ப் பண்ணிச்சுன்னா அது ப்ளஸில் வரும். இது நம்ம நல்லா, அதுதான் எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக்னு சொன்னேன் நான். இப்போ புரியுதா? ரைட். ஸோ அப்போ ஹீட்டு இந்த இடத்துக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னாக்கா புரியுதா? எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ எவால்வ் ஆச்சு, எவ்வளோ ரைஸ் இன் டெம்பரேச்சர் அதுக்கு ஆச்சு. இப்போ புரியுதா அது? ஓகே. ஸோ நல்லா நோட் பண்ணிக்க. இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்டு ஆர் ரிலீஸ்டு பை 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். இதை அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அப்போ 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் என்னது? அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அதுதான் சிவி. அப்போ ப்ரெஷர் இருக்கா சார்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்? எஸ் இருக்குது. அது பேர் என்ன? சிபின்னு பேர். அது பேர் எப்படி சொல்கிறது? மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ நான் மறுபடியும் டெஃபினிஷன் கொடுக்குறேன். மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இட் இஸ் தி குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் ஆர் ரிலீஸ்ட் by 1 mole of a gaseous substance to raise the temperature by 1 degree centigrade. இல்லட்டா கெல்வின் இல்லைனாக்கா கெல்வின் at constant volume. அவ்வளோதான். இப்போ புரியுதா? ஸோ திஸ் இஸ் கால்ட் த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ இந்த Q is equal to CV, இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன், இன்டூ டெல்டா T. இந்த ஃபார்முலா அவசியமாக நமக்கு வேணும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல the quantity of heat from this reaction will have the same magnitude ஆனால் ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஏன்னா ஹீட் இஸ் லாஸ்ட் பை தி சிஸ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இங்கே ஹீட் லாஸ் ஆகுதுங்க. ஸோ அப்போ Q is equal to, அடுத்த ஃபார்முலா பாரு, Q is equal to என்ன சொல்கிறாங்க? தட் இஸ் CV மைனஸ் CV இன்ட்டு டெல்டா T. ஸோ இந்த ஃபார்முலா நாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வா, இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 1 gram சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் டியூரிங் த ரியாக்ஷன் த டெம்பரேச்சர் ரைசஸ். அப்போது T1 T2 கொடுத்துட்டானா அங்கேருந்து டெல்டா T தெரிஞ்சுக்கலாமா? எழுதிக்கோ. அப்போ கிவனில் என்னது? வெயிட் வந்து கொடுத்துருக்கான், W is equal to 1 gram. அது என்ன மெட்டீரியல்? கார்பன். அப்போ கார்பன் அதோட கிராம் தெரிஞ்சு போச்சுன்னா மோல் தெரிஞ்சிடும்ல. என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மோல்? மோல்னா என்ன? N. வெரி குட். W/M. இந்த இடத்துல கார்பன்றதுனால W/A. ஆட்டம் எலிமெண்ட்டாக இருக்குது. மாலிகுலாக இருந்தால் மாலிகுலர் வெயிட், ஆட்டமாக இருந்தால் அட்டாமிக் வெயிட். இப்போ இது எலிமெண்டரி ஃபார்ம், நேச்சுரல் எலிமெண்டரி ஃபார்மில் இருக்கிறதுனால வெயிட் பை அட்டாமிக் வெயிட். அப்போ என்ன பண்ணுவோம்? 1 டிவைடட் பை கார்பனுடைய அட்டாமிக் வெயிட் 12. ஸோ 1/12 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ புரியுதா? ஸோ இதுதான் மோல்.
n. ஓகேயா? ஸோ அதை முதல்ல நம்ம அரைவேட் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது டெல்டா டீனா என்ன சொன்னேன்? T2 மைனஸ் T1. அப்போ இங்கே எவ்வளோ ஆகுது? 299 T2, 298 அப்படிங்கிறது T1. ஸோ அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? டெல்டா எவ்வளோ வருது? 1. அவ்வளோதான். ஸோ இந்த டெல்டா டி எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? புரிஞ்சுது அது? ரைட். இப்போது நாம் என்ன பண்ணுறோம்? அவன் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? இஃப் த ஹீட் கெப்பாசிட்டி அந்த வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூ கொடுத்துட்டான். நோட் பண்ணிக்க. ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூ த பாம் கலோரிமீட்டர் எவ்வளோ? 27 கிலோ ஜூல் பர் கெல்வின். இந்த அதாவது யூனிட்லாம் ரொம்ப அவசியமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம இல்லையா? அதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ இதில் 20.7 கிலோ ஜூல் பர் கெல்வின். புரியுதா? ரைட். அண்ட் அதர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அட் 298 கெல்வின்னு 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இதெல்லாம். அப்போ நம்ம ஈஸியாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிவி இன்ட்டு டெல்டா டி. கரெக்டாக? ஸோ சிவி கொடுத்துருக்கோம். சிவி எவ்வளோ? 20.7 கிலோ ஜூல். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இன்ட்டு டெல்டா டீன்றது T2 மைனஸ் T1, அதாவது எவ்வளோ? 1. அப்போ அதே தான் வரும். ஸோ 20.7 கிலோ ஜூல். ஆனால் அந்த யூனிட்டை கவனிக்கணும். இங்கே யூனிட்டு கெல்வின் யூனிட்டால் மல்டிப்ளை பண்ணுறதுனால கெல்வின் டிவைடட் பை கெல்வின் கேன்சல் ஆகிடுது. அப்போ வெறுமன குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எவ்வளோ? மைனஸ் 20.7 கிலோ ஜூல். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து கிலோ ஜூல், இவ்வளோ வெயிட்டு, அவ்வளோதான். புரியுதா? ஸோ அப்போது இதுக்கான எனர்ஜி வந்து எவ்வளோ? அது 1 கிராமுக்கு வந்து மைனஸ் 20.7. ஆனால் நமக்கு இங்கே என்ன? 1 மோலுக்கு தெரிஞ்சாகணும். புரியுதா? என்னது? 1 மோல் அப்படின்றதுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ 1 மோல் அப்படின்னாக்கா அப்போது நாம் இந்த இடத்துட்ட இந்த டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ இந்த இடத்துட்ட. ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸுன்றது இங்கே எவ்வளோவது அதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த மோலால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 12 கிராம் பர் மோல் டிவைடட் பை 1 கிராம். ஏன்னா பர் மோல் அப்படின்னு வரணும் இல்லையா? ஸோ அப்போது 1 மோலுக்கு அப்படின்றது நமக்கு வரணும். ஓகே. அப்போது இங்கே 12 இன்ட்டு மைனஸ் 20.7 டிவைடட் பை 1 கிராம். அதாவது டிவைடட் பை மோல் இருக்குல்ல, டிவைடட் பை என்னு வரும். அந்த எண்ணை 1/W தானே, வெயிட் பை அட்டாமிக் வெயிட் தானே. ஸோ ரெசிப்ரோகேட் பண்ணால் மேலே போய்டும்ல. புரியுதா? ஏன் 12 மேலே வந்ததுன்னு புரியுதா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்போ 1/12ன்னு போடணும். அது ரெசிப்ரோகேட் பண்ணி அவன் போட்டான். ஸோ 12. அப்போ 12 இன்ட்டு 12ன்றதுன்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் இங்கே. ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வேல்யூ? இதுதான். ஸோ இது டெல்டா ஹெச் வேல்யூ இந்த இடத்துல எவ்வளோ? மைனஸ் 2.48 இன்ட்டு 10² கிலோ ஜூல் பர் மோல். இந்த இடத்துட்ட ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதாவது டெல்டா இங்கே நம்ம கண்டுபிடிச்சது வந்து சிவி வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சிவிலேருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிவிலேருந்து வரக்கூடிய வேல்யூ வந்து என்னது? இன்டர்னல் எனர்ஜி தான். சிபிலேருந்து வந்தால் தான் என்னது? என்தால்பி. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? என்தால்பி தான் கேட்டிருக்கான், இன்டர்னல் எனர்ஜி கேட்கல. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? இன்டர்னல் எனர்ஜி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? எவ்வளோ அது? மைனஸ் 2.48 இன்ட்டு 10² இல்லையா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். என்னவா? டெல்டா ஹெச்சா, என்தால்பியா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் என்னது? என் டெல்டா என் ஆர்டி. புரியுதா? இப்போ இந்த டெல்டா என் அப்படிங்கிறது 0. ஏன்? இங்கே ரியாக்ஷனுக்கு வா. இந்த இடத்துல கார்பன் கிராஃபைட், இது வந்து என்னது? சாலிடு. ஆக்சிஜன் கேஸ், இதுவும் கேஸ். இப்போ டெல்டா என் அப்படின்றது நம்பர் ஆஃப் சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் கேசியஸ் மாலிகூல்ஸ். கரெக்டாக? ஸோ ப்ராடக்ட் சைடு என்ன இருக்குது? 1 மோல் இருக்குது. கரெக்டாக? இந்த பக்கம் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 1 மோல் இருக்குது. அவ்வளோதானே? இங்கே வந்து கார்பன் வந்து சாலிடாக இருக்குது, அதை இக்னோர் பண்ணிடணும். அப்போ டெல்டா என் நோட் பண்ணிக்க, எழுது. டெல்டா என் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் நம்பர் ஆஃப் கேசியஸ் மாலிகூல்ஸ், sum of number of moles of gaseous molecules minus sum of number of moles of gaseous reactants. முதல்ல போட்டது ப்ராடக்ட். மறுபடியும் சொல்லு. டெல்டா என்ஜின்னா என்ன? நம்பர் ஆஃப், சம் ஆஃப் நம்பர் ஆஃப் gaseous
reactant molecules, gaseous product molecules minus sum of number of gaseous reactant molecules. அதாவது ப்ராடக்டோட சம்மு மைனஸ் ரியாக்டன்ட் சம். ஸோ ப்ராடக்டோட சம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு மோல் தான் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு. ரியாக்டன்ட்னு பார்த்தா 2 ரியாக்டன்ட் இருக்குது. ஆனால் அங்கே கார்பனை எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது சாலிடு. அப்போ ஆக்சிஜன் மட்டும்தான் 1. அப்போ 1 minus 1 0. ஸோ டெல்டா என் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால அப்போ டெல்டா என்ஜி இன்ட்டு ஆர்டி அப்படிங்கிறது அந்த டேர்ம் எலிமினேட் ஆகிடுது. அவன் அந்த இடத்துல போடலை, நீ எழுதிக்கோ. ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா எழுது. டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜி இன்ட்டு ஆர்டி. இந்த இடத்துல டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால அந்த செகண்ட் டேர்ம் அடிபட்டு போயிடுது. அப்போது டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூன்னு ஆகிடுது. அப்போது நமக்கு கிடைச்ச இந்த டெல்டா யூ தான் இங்கே டெல்டா ஹெச். ஸோ லெட் us declare the answer. Delta H is equal to minus 2.48 into 10 squared kilojoule per mole. Got this point? Doubt clarified?